ஜாதி வெறியர்களால கவின் செல்வ கணேஷ்ன்றவரு தான் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுடைய தம்பி சுர்ஜித்தை வெட்டி கொலை பண்ணா. இந்த கொலையில இவனுக்கு மட்டும் தொடர்பு இல்ல, இவனுடைய அப்பா அம்மாக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் சொல்லிட்டு இருக்கும் போது கவின் லவ் பண்ண சுபாஷினி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதாவது இந்த கொலைக்கும் எங்க அப்பா அம்மாக்கும் சம்மதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. ஆனா இப்போ இந்த கொலையில இவங்க அப்பா அம்மாக்கும் தொடர்பு இருக்கு, இத பிளான் பண்ணி கொடுத்ததே அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. இந்த சுர்ஜித் கொலை பண்றதுக்கு முன்னாடி ஒரு பைக் எடுத்துட்டு போனால, அந்த பைக் பாத்தீங்கன்னா ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட பைக். அது மட்டும் இல்லாம சுர்ஜித் கவினை கொலை பண்ணவனே அந்த இடத்துக்கு சுர்ஜித்துடைய அப்பா அம்மா போயிட்டு பாத்துட்டு வந்திருக்காங்க. குடும்பமா சேர்ந்துதான் இந்த பிளான போட்டு கவினை கொண்டிருக்காங்க. இனிமேட்டு இது மாதிரி நடக்காம இருக்க அதுக்கு என்ன ஸ்டெப்னா, இதுக்கான ஒரு தனி சட்டத்தை எடுத்துட்டு வரணும். அதாவது ஆணவ கொலைகளுக்கான ஒரு தனி சட்டத்தை எடுத்துட்டு வரணும். அதுக்கான ஒரு ஸ்டெப்பை தான் சிட்டிசன் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் எடுத்திருக்காங்க. அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதுக்காக ஆன்லைன் மூலியமா டிஜிட்டல் சிக்னேச்சர் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்காங்க. 30 நாளுக்குள்ள அதுல 10K சிக்னேச்சர்ஸ் வரணும். அப்படி 30 நாளுக்குள்ள 10K சிக்னேச்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம கவர்மெண்ட் கிட்ட சொல்லலாம். இது மாதிரி நிறைய மக்கள் இதை விரும்புறாங்க, அதனால இந்த சட்டத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட ப்ரொசீட் பண்ணலாம். நான் அந்த கூகுள் ஃபார்மை பயோல கொடுத்துருக்கேன், போயிட்டு அதை ஃபில் பண்ணுங்க. நீங்களும் நிறைய பேருக்கு அந்த கூகுள் ஃபார்மை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நான் பேசுறது கரெக்டா இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லி விடுங்க. மறக்காம எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.